உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு, அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். புத்தி கூர்மைக்கு பெயர் போன மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிரபவ ஆண்டு மிக சிறந்த ராஜயோகங்கள குடுக்கக்கூடிய, தொழில் சார்ந்து பல நல்ல முன்னேற்றங்களையும், ஆரோக்கியம் சார்ந்து நல்ல மேம்பாடுகளையும் குடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டா இருக்கப் போகுது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த மிதுன ராசியில வந்து பிறந்திருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடியவர்கள் மற்றும் வந்து திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய 3 நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்குமே வந்து இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு. நீங்க நெனச்சத நெனச்சபடி சாதிக்கக்கூடிய ஆற்றல, வலுவ உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டு. இந்த ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கம் தான் நம்ம வந்து பார்ப்போம். எந்த ஒரு துவக்கமும் சரியா இருந்தா, அதோட நோக்கமும், பயணமும், வெற்றியும் கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில இந்த ஆண்டு துவங்குறதே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிய லக்னமா கொண்டு தான் துவங்குது. அது மட்டும் இல்லாம, அ இந்த ஆண்டு துவங்கக்கூடிய அந்த நாள் வந்து கும்ப ராசியில சதய நட்சத்திரத்தில துவங்குது. ஸோ சந்திரன் வந்து கும்ப ராசியில இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்தில இருக்காரு. அதனால இந்த ஆண்டு துவக்கம் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி துவங்குறதுனால, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரனும், லக்னமா 12ஆம் இடமும் வரதுனால, இந்த ஆண்டோட துவக்க லக்னம் வந்து 12ஆம் இடமான ரிஷப லக்னமா வரதுனால, நீங்க எண்ணிய காரியங்கள் எல்லாமே வந்து நிச்சயமா மிகப்பெரிய வெற்றிய இறை அருளால குறிப்பா சொல்லணும்னா, தாய் ம ஆதிசக்தி, பராசக்தியின் அருளால நிச்சயமா நீங்க எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பான முறையில வெற்றியாகும் அப்படின்றத சொல்லலாம். 9ஆம் இடத்து சந்திரன் அப்படின்னும்போது தேய்பிறை சந்திரன் என்பது அன்னை ஆதிசக்தியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க கையெடுத்து கும்பிடுறீங்களோ இல்லையோ, அன்னை உங்கள என்னைக்கும் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. அவங்களோட பார்வையில தான் நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்க. மேலும் இந்த ஆண்டு துவக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலேயே குரு இருக்காரு. குரு வந்து உங்க ராசிக்கு தொழில்காரகன். தொழில்காரகன் ராசியில இருக்கிற நிலையில துவங்கக்கூடிய இந்த ஆண்டு, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், ராகுவுக்கு தன்னோட பார்வைய குடுக்குது. ராசியில இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், ராகுவுக்கு கிடைக்குது. இது மூலியமா பொருளாதார ரீதியாவும் நல்ல பெரிய உயரத்தையும், அதே நேரத்தில பிரபல யோகமும் செயல்படும். கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா? குரு சந்திர யோகம். அதுவும் செயல்பட்டு உங்களுக்கு வந்து நீங்க வந்து பரவால்ல ரொம்ப சாதாரண நிலையில இருந்தாரு. இன்னைக்கு ஒரு பெரிய நிலைக்கு வந்துட்டாரு. பொருளாதாரத்திலும் நல்லா உயர்ந்துட்டாரு. அப்படின்னு உங்க ஊரே உங்கள புகழ்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்புகள இந்த ஆண்டு உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு குடுக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன். மேலும் 11ஆம் இடம், லாபஸ்தானம்னு சொல்றது வந்து 11ஆம் இடம் தான். 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் உச்ச பலத்துல நிக்கிறாரு. சித்திரை மாதம் சூரியன் அங்க தான் இருப்பாரு. அந்த வகையில சூரியனோட அவர் இருக்கிறது சிறப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு எப்பயுமே சித்திரை மாதம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கும், இருக்கணும். காரணம் என்னன்னா 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் உச்ச பலம் பெறுறாரு. அது ரொம்ப சிறப்பான விஷயம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்க நிலையில இந்த ஆண்டு ஆரம்பிக்குது. ஸோ உங்க ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன், லக்னாதிபதி இந்த ஆண்டோட லக்னாதிபதியா வரக்கூடிய சுக்கிரன், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனோட இணைவு பெற்றிருக்கும்போது, நீங்க மனசுல எத நினைச்சீங்கனாலும் சாதிக்கக்கூடிய ஒரு பெரும் பலம் உங்களுக்கு, யானை பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து ஒரு மாற்றம் நடக்கப் போகுது. உங்க ராசியில இருக்கக்கூடிய ஜென்ம குரு விலகி ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு போப்போறாரு. அவர் 2ஆம் இடத்துக்கு போறதுல என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனகாரகன் தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு சிறப்பு. அவர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசிக்குள்ள வர்றாரு. அது ஒரு சிறப்பு. அங்க இருந்து அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வைய குடுக்குறாரு. ஸோ குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துல விழுகுது அப்படின்னும்போது, நீங்க தொழில்ல மிகப்பெரிய உலகாளும் சக்கரவர்த்தியா உங்க துறையில நீங்க உலகாளும் சக்கரவர்த்தியா வருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்குவீங்க. அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த முன்னேற்றங்கள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. மேலும் வந்து கிரகச் சூழல்கள் நல்லா இருந்தாலும், பக்தியும், தர்மமும் தொடர்ந்து நம்ம செய்துட்டு இருக்கணும். ஸோ அந்த பக்தின்னு வர இடத்துல வந்து மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து நாராயணர் வழிபாடு செய்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாவிஷ்ணு, மகாலட்சுமிய வழிபடுறது செய்றது ரொம்ப முக்கியம். நீங்க வீட்ல இருந்து கும்பிடுவீங்களா? மனசுல நினைச்சு கும்பிட்டுப்பீங்களோ? இல்ல நேரடியா கோயில்ல போய் கும்பிடுவீங்களோ? உங்க விருப்பம். ஆனா கும்பிடுங்க. அதெல்லாம் போக ஏழைகளுக்கு செய்யக்கூடிய தானமும், தர்மமும் இறைவனுக்கே போய் சேரக்கூடிய அ அர்ச்சனைகளாகும். அதனால வந்து உங்களால முடிஞ்ச உதவிகள எதுவா இருந்தாலும் கல்விக்காகட்டும், உணவுக்காகட்டும், ஏதாவது ஒரு தர்மத்த தொடர்ந்து வாழ்நாள்
கடமையாக செய்துட்டே வந்துட்டு இருங்க. அந்த தர்மமும் உங்களை எப்பயுமே காப்பாற்றும், உங்களை எப்பயுமே வெற்றியாளர்களை வச்சிருக்கும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். மீண்டும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறந்த யோகா ஆண்டு அப்படின்றத வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மிக சிறந்த நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இந்த தசாப்தத்தில் அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026 தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில் தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்துல ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்துல உட்காராங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல இருக்காரு. இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச ராசியில பரணி நட்சத்திரத்துல இருக்காரு. இங்க குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கடுத்தது மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிலகிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல தன்னோட சொந்த நட்சத்திரத்துல இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்துல இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்துல இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்யற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்க போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு நவ கிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல கோச்சாரம் ரொம்ப சரி. நிறைய பேர் கேட்பாங்க, "என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ராசி அதிபதியாகிய புதனே வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்ல இடத்துல தான் இருக்கிறார். வருடம் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து ஒரு மே 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு மாதம் ராசி அதிபதியாகிய புதனே சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கார். ஸோ எப்போ வந்து சனி செவ்வாயோட ராசி அதிபதி சேர்ந்துட்டாரோ அப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், வேலை நிமித்தமாக அதிகமான ஹார்ட் ஒர்க்கு அதுங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புதன் ராசி அதிபதி வந்து சனி செவ்வாயோடு விலகி நல்ல நல்ல இடத்துக்கு 11ஆம் இடம், நட்பு வீடான சுக்கிரன் வீடம், அப்புறம் ராசிக்குள்ளேயே வரக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே வருது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி 2026 குரு பயிற்சி என்னதான் ராசியில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல வந்தாலும், பாதகாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் உச்சம் பெற்று 8ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வசதி, பண வரவு, சைடு இன்கம், தொழில் மேன்மை, வேலை மேன்மை,
வேலை மாற்றம், நல்ல ஒரு பணவரவு, ஒன்றுக்கும் மேற்பட்ட பணவரவு, அது மாதிரி பல விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருதுங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு அது பயிற்சி என்ன கொடுக்குதுன்னா, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்குள்ள வந்தாலும், 2ஆம் இடத்துக்குள்ள வந்தாலும் குருவோட சேர்கிறார். ஸோ உச்ச குருவோட ராகுவும் கேதுவும் சேர்ந்து தசை அது மாதிரி அந்த 8ஆம் இடத்துல உச்ச குருவோட ராகு கேதுகள் சேருவது பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் நல்ல வரக்கூடிய அமைப்புகள், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நல்ல லாபம், மறைமுகமான ஸ்டாக் மார்க்கெட், அடுத்தவங்களுடைய பணம், அது மாதிரி பல விஷயத்தில் நமக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த டிசம்பர் 2026க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சியும் அந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு 2லேயே இருக்கிறப்போ உச்ச குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு, உச்ச குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய கேது, சனி 10ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி சனி குருவால் பார்க்கப்படும் பொழுது நல்லாவே தொழில் மேன்மை, வேலை மேன்மை, ப்ரமோஷன், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர், மேலதிகாரியாக ஆகிறது, நம்ம யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அவர் இந்த போஸ்ட்டுக்கே நம்ம போகிறது, திடீர்னு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ஸு மாறுறது, இது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2026 ஏப்ரல் 14 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குறிப்பாக போக போக ஜூன் மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்களை, பணவரவு ஒரு மாற்றம், இடமாற்றம் ஒரு மாற்றம், நல்ல ஒரு பதவி உயர்வு ஒரு மாற்றம், படிக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய படிப்பு, மேல் படிப்பு கிடைச்சி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இடம் மாறி போகிறது, காலேஜஸ் அதர் ஸ்டேட் போய் படிக்கிறது, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள். ஏன்னா ராகு கேதுகளே 8க்கு குருவின் பார்வை பெறும் பொழுது விசா கிடைக்காம இருக்கிறவங்க விசா கிடைக்கிறது, வெளிநாடு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, விசா கழிச்சு அந்த போய் படிச்சுட்டு வர்றது, அது மாதிரி பல விஷயங்கள் நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக. ஏன்னா ராஜயோகாதிபதி சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதம், அதை குரு பார்க்குது, அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. அந்த ராகு கேதுகளும் ஒரு சுபகிரகமாகிய குருவோட சம்மதப்படும் பொழுது போக போக குருவும் கேதுவும் எந்த அளவுக்கு இணையறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ராகு கேதுகள் திருட்பலம் பெற்று ஒளி பெற்று இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இது ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய அமைப்பு. ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு அமைப்புகளாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு உங்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மிதுன ராசியாக இருக்கும் பொழுது மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கடைசி 2, 3, 4 பாதமா, அல்லது திருவாதிரை நட்சத்திரமா, அல்லது புனர்பூச நட்சத்திரத்தோட முதல் 2 பாதமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க பார்த்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் போய்கொண்டிருக்கிறது, இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அடுத்த வரக்கூடிய காலகட்டம் எது மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்குது, எது மாதிரி ஒரு லாங் டேர்ம் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த வரக்கூடிய கட்டங்கள் எது மாதிரி திசையில் திரும்புகிற மாதிரி இருக்குது, என்ன ட்ரெண்டு காட்டுது, வேலை மாற்றங்கள் உண்டா இல்லையா, இப்போ இருக்கிற வேலையிலேயே பல்ல கடிச்சிட்டு இருக்கணுமா அல்லது மாறலாமா, எந்த நேரத்தில் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் நம்ம உயர்கல்வி நம்ம எதிர்பார்க்குற உயர்கல்வி பண்ணலாம், எந்த நேரத்தில் திருமண விஷயங்கள் வருது, திருமண தடைகள் எப்போ முடிய போகுது, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எந்த நேரத்தில் குழந்தை பேர் கிடைக்கும், எது மாதிரி நேரத்தில் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், எது நேரத்தில் நம்ம திரும்பி வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வர முடியுமா, இடம், வீடு, வண்டி, வாகனம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா, கடன் எப்போ தீரும், உடல்நல கோளாறு எப்போ முடிவுக்கு வரும், எப்போ ஓரளவுக்கு சீரான உடல் அமைப்புக்குள்ள போவோம், அது மாதிரி நம்மளோட உறவுகள் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்திய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், சாயங்கள் பூசாமல், பரிகாரங்கள் மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி சொல்லுது, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த காம்பினேஷன் இருக்குது, நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருந்தால் எது மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை நம்மளோட லைவாக பார்த்து எது மாதிரி அமைப்பில் இருந்தால் எது மாதிரி கர்மா கொடுக்குது, எந்த கிரகத்தின் தொழில் நமக்கு நல்ல சாதகமாக இருக்கிறது, எந்த
வேலை நமக்கு நல்லா வரும். வேலையா, தொழிலா, அல்லது வெளிநாடு வாய்ப்புகளா, கவர்மெண்ட் ஜாபா, அல்லது வந்து பிரைவேட் செக்டாரா, எது மாற துறையில நம்ம படிக்கலாம், குழந்தைகள் எந்த மாற துறையில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்மளை வந்து எந்த விதத்திலையும் நாம வந்து இப்போ ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தா எப்படி ஆகுங்கிறது நம்மளுடைய 18 வருஷத்துல இருந்த ஆராய்ந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஜாதகத்தை பார்த்த ஒரு அனுபவத்தை யூஸ் பண்ணி சயின்டிஃபிக்கா நம்ம புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தீட்டி தேவையில்லாத வேலைகளை செய்யாமல், தேவையற்ற முயற்சிகள் தப்பான டைரக்ஷன்ல போகாமல், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகள் செய்தால் அந்தந்த பலனுக்கு வர கிடைக்குமோ அதுக்கு தகுந்த விஷயங்களை செய்தோமானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து எளிதான வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மபலன் என்ன காமிக்குதோ அதுக்கு தகுந்த பொட்டன்ஷியல், அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை எளிதில் வெற்று வாழ்க்கையில் நாம வெற்றி அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நியாயம், நேர்மை, கடமை, கண்ணியம் அப்படின்ற மாதிரியாக தான் இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு தான் மற்ற வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில மிகவும் ஒரு அக்கறையோடு செயல்படுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வேலையில ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் செய்த வேலையை யாருனாலும் அதிகப்படியாக எடுத்து செய்யலாம். இவர்கள் தான் செய்யணும் அப்படின்ற அமைப்புலாம் இந்த மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த மட்டுக்கும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகையில தான் இவர்களினுடைய வேலையுமே இருக்கும். அதுவும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். ரொம்ப அதிகப்படியாக நேரத்தை செலவு பண்ணி வேலையை செய்யாமல் ரொம்ப குறுகிய காலத்துல எப்படி நம்ம நிறைய வேலையை செய்யலாம் அப்படின்றதுதான் இவர்களினுடைய ஒரு யூனிக்கே. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2 ஆண்டுகள்ல இவர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ஒரு அளவுல தான் இருக்கும். ஒரு 40% அங்கீகாரம் தான் இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு அங்கீகாரம் இவர்கள் செய்யக்கூடிய வேலையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால ஒரு மன உளைச்சல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சம்பாதித்து நல்ல ஒரு பெயரை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விடாப்பிடியான ஒரு முயற்சிகளையும் இந்த மிதுன ராசி என்பர்கள் போட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்காட்டிலும் கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்கும். நம்மளுடைய எதிர்காலம் நாளைக்கு நல்லபடியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த பாசிட்டிவான திங்கிங் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. கடந்த 2 வருடங்களாக இப்ப ஆரம்பிக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் ஒரு சுழற்சி முறை வருடமாக தான் இருக்கும். ஏற்கனவே நீங்க ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி எந்த மாதிரியாக ஒரு பெரிய அளவுக்கு நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புது வாழ்க்கை முறை அப்படின்றது உங்களுக்கு வந்தடையக்கூடிய ஒரு தருணம். கடந்த 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு அவமானங்கள், தேவையில்லாத ஒரு பொருளாதார நெருக்கடிகள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுக்காக கடன் வாங்கணும், அந்த கடன் என்ன ஆச்சு, எதுக்காக இப்ப நம்ம இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது கூட தெரியாத அளவிற்கு அந்த பர்சனல் லோன் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இவர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா ஒரு 3 lakhs பர்சனல் லோன் தான். ஆனா பாத்தீங்கன்னா அது என்னமோ 15 வருஷமா கட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸாவே தான் இவங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பொருளாதார நெருக்கடிகள், திரும்ப கடன் வாங்குறது, திரும்ப ஒரு தேவைகள் இருக்கிறது, அடுத்து என்ன செய்தாலும் அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே இதுக்காக ஒரு உங்களுடைய உறவுகள் மத்தியில அவமானங்கள், நம்மளால குடும்பத்தை சரியாக நடத்த முடியல, இப்படியே கடன் வாங்கியே நீ குடும்பத்தை நடத்திட்டு இருந்தேன்னா உன்னால என்ன சாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பல பேரின் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துலதான் இருக்கிறீங்க. எப்பண்டா என்னுடைய வாழ்க்கை மாறும், எப்போதுதான் என்னுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையும் அப்படின்னு ஏங்குபவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு நிரந்தர ஒரு வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில சில தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தோட அந்த தொந்தரவுகள்
நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க பணியிட மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மிதுன ராசி என்பர்கள் இடமாற்றம் செய்யறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்க போறது இல்ல. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்றது நல்லது. மத்தபடி உங்களுடைய ராசிக்கு நீங்க இடமாற்றம் செய்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அங்க போறதுனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது, இதை விட நான் பல மடங்கு சம்பாத்தியத்தை நான் அங்க அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு சின்னதாக பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுடைய நேரம் ஆட்டோமேட்டிக்காக மாற போகுது. இங்க இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, ஒரு மதிப்பு கிடைக்க போகுது, உயர் பதவிகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்துல நீங்க இல்ல ஏன் தேவையில்லாம வெளியிடத்திற்கு மாற்றம் செய்து அங்க தேவையில்லாம சில வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சில பேருக்கு ஜாதக ரீதியாக உங்களுடைய சொந்த ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படின்றது அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அதை மாத்திரம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள், ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் எப்ப அடைகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். அதாவது ஆடி மாதம் வக்ரம் அடைகிறார். அதனால இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அந்த ஆடி மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில்லாம் ஆடி மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபாஸ்ட் குரோயிங்கா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு டைம், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா 3 வருடங்களாக விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்கும், இன்னும் முடிந்தபாடு கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் இருந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மறுபக்கம் ஒரு ஆப்போசிட்டான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியாக 2 இடத்துலயும் ஒரு சாதகமாக இல்லாம 2 பேருமே மியூச்சுவலா நீங்க விவாகரத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாமல் ஏதோ ஒரு 3வது நபர்களினால தலையீடுனால நீங்க விவாகரத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரியான இழுபறி வழக்குகள்லாம் இருக்கும். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம், குடும்பம் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு வளர்ச்சிகள், குடும்பத்துல இருக்கிறவங்க நல்ல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு பேரும் புகழோடையும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. குழந்தைகள்னால இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள், குழந்தைகள் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்னதான் சொன்னாலும் அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு, ஏன்னா மிதுனராசி என்பர்களே ரொம்ப ஸ்மார்ட், அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்மார்ட்டா ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய சொல் பேச்சு கேளாத ஒரு குழந்தைகளா தான் இருப்பாங்க. அதனாலதான் சில மென்டல் டென்ஷன் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் பாடுபட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய குழந்தை என்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, அவங்களால எனக்கு நிறைய ஒரு மன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த குழந்தையினால இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து மேக்சிமம் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல குழந்தைகள் உங்களிடமிருந்து பிரிவதற்கு, அதாவது அவர்களினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்குண்டான ஒரு நேரம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சில நல்ல நன்மைகள், பெற்றோர்களின் ஆதரவோடு உங்களுடைய திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு கால சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். மிதுன ராசி மிதுன லக்னம், குரு பகவானே உங்க வீட்டில் தாங்க இருக்காரு, பட்டையை கிளப்பிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு வீடியோ ஒரு ராசி சந்தோஷமாக பார்த்துட்ருக்குன்னா அது மிதுன ராசி தான், செம்ம ஜாலியில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த ஜூனுக்கு அப்புறம் குரு பேச்சு நடந்தாலும் உங்கள் 2ஆம் வீட்டுக்கு தான் மூவ் ஆகிறாரு. அப்போ என்ன காசு வரும், டப்பு மணி தான், ஃபுல் காசு, குடும்பத்தோட ட்ராவலிங். நான் இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் அதாவது எதனா திட்டணும்னா மட்டும்தான் எல்லாரும் கமெண்ட்டில் போகிறீங்க, சந்தோஷமாக நடக்கிற விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேறீங்க. தனியாக கன்சிடரேஷன் வரும்போது மட்டும்தான் தெரியுது. நிறைய பேர் ட்ராவலிங் அவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வராங்க. நிறைய பேர் வெளிநாடு புது நாட்டுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மலேசியா மக்கள்லாம் எதேச்சா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குன்றாங்க. மிதுனம்
சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல நியூஸை மட்டும் யாரும் கமெண்ட்லேயே போட மாட்டேறீங்க. வெளிநாடு யாருனா போயிட்டு இருந்தீங்கன்னா போடுங்க. வெளி ஊருக்கு குடும்பத்தோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ராவலிங்லாம் போடுங்க. பார்க்குற நம்மளுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். நாங்களாம் போனதான் நினச்சிப்போம். இது ஒன்று. அடுத்து நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், இது வந்து ஒரு ரசிகன் மிதுனம் புதன் வீடு, ஒரு ரசிகன், ஒரு கவிஞனுடைய வீடு இது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொமான்டிக் பர்சன். லவ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. பண்ணலனாலும் செட் ஆகும். செட் ஆகி பக்காவாக ஆயிடுச்சுன்னா வீட்டில் பேசி டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க. டைம் சூப்பராக இருக்குது. சரிங்களா? குடும்பமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். கல்யாணத்துக்கு குடும்பமே சப்போர்ட் பண்ணும். காசு இல்லை, எப்படி நடத்துவேன்னு தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் சாதிக்கலான்ட்டு முயற்சி பண்ணுறேன். இந்த பஜனையே இல்லை. காசு தானாக வரும். அந்த டைமில் உங்களுக்கு காசு அமையும். கடனாவது வரும். இல்லை யாருனா ஹெல்ப்பு கண்டிப்பாக பண்ணுவாங்க. வாழ்க்கையில் முன்னேறதுலாம் அதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப வருஷம் இருக்குங்க. அப்படியே சைடில் கல்யாணம் பண்ணிட்டு சைடில் முன்னேறிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன். சரிங்களா? ரொம்ப குழப்பமாக இருந்ததுன்னா குருமார்கள் வழிபாடு, இல்லைன்னா உங்களை விட பெரியவங்க, முக்கியமாக ஆண்கள் கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேளுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை உடனே பெண்கள் யாரும் சண்டை போடக்கூடாது. ஏன் எங்ககிட்ட கேட்கக்கூடாதான்னு. அவங்க மிதுன ராசிக்கு இப்போ அவங்கள விட வயசில் பெருசாக இருக்கிற ஆண்கள் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். சும்மா யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸில் உங்கள் டிஎல், மேனேஜர், சீனியர்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா ஆண்கள்கிட்ட பேசி பாருங்க, பெண்கள்கிட்ட பேசி பாருங்கள். இப்போ இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஆண்கள்கிட்ட தான் அவங்களுக்கு ஜாஸ்தியாக ஹெல்ப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ அட்வைசஸ் கேட்கலாம். நீங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாகிரதையாக இருக்கணும். பணம் தேவைன்னா மட்டும் போடுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா அவங்க அங்கே ஒரு ஃப்ளாட்டு கம்மி விலையில் வந்திருக்கு, இங்கே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் சூப்பராக வந்திருக்கு, வாங்க போகிறேன்ட்டு கையை வச்சிங்கன்னா செலவு எடுத்துகிட்டு போயிடும். எது தேவையோ அதை வரைக்கும் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். பிஸ்னஸ்லேயும் அதே தான். பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வரும். தேவையில்லாத குழப்பங்கள் உள்ள அன்வான்ட் பாலிட்டிக்ஸ் நடக்கும். பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும். ஆனால் ப்ராஃபிட்டில் இருக்கும். பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். முடிஞ்சால் உங்களுடைய அதிகமாக பணம் இருக்குன்னா வீடு அது இதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு பண்ணாமல் பிஸ்னஸில் போட்டு அது எதனா இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்றதை செக் பண்ணி பாருங்கள். வாழ்க்கை வந்து அருமையாக அமையும். இன்னும் நீங்கள் வந்து காலையில் எழுந்தவுடன் கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்குறது ரொம்ப நல்லது. தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ளூட் மியூசிக் கேட்கலாம். இதெல்லாம் வந்து இது மியூசிக் தெரப்பியில் சொல்லி தருவோம். ஒரு ராசிக்கு ஒரு ராகம் இருக்குது. அதுவும் எந்த ராகம் கேட்டால் என்ன பணம் வரும்ன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னது. கனகதாரா ஸ்தோத்திரம் கேளுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன நல்லா ஒர்க் ஆகும்னா கிருஷ்ணர், பெருமாள், துளசி கொடுத்து வழிபடுங்க. நடராஜர், அம்பாளுக்கு வந்து வில்வம் கொடுத்து வழிபடுங்க. புதன்கிழமை புதன் ஹோரையில் வழிபடுங்க. ரொம்ப நல்லது. நீங்கள் அன்னதானமெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் புளியோதரை கொடுங்க. உங்களுக்கு எதனா ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஏதாவது உடல் உபாதைகள் வந்து அது எல்லா கர்மாவும் அதில் கழியும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த்து ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவலெல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், என்னுடைய நிறைய இந்த தனாகிருஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ், சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லோரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னென்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய
நம்ம வந்து சீடு தெரப்பி, சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அரணா கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்க சிலர் சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்று அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தவங்க கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆக்கர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸுகள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் அடித்து அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.